ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நான் இந்த காம்படிஷனல் சேனல் உங்களுக்கு வரவேற்கிறேன். நாம் இன்றைக்கி இந்து சமய அறநிலைத்துறை தேர்வுக்கான டாபிக் தான் பார்க்க போகிறோம். அதில் விநாயகரை பற்றியும் விநாயகர் சதுர்த்தி பற்றியும் சில பாயிண்ட்ஸ் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த இந்து சமய அறநிலைத்துறை தேர்வுக்கான ஒரு ஆண்ட்ராய்டு ஆப் ஒன்று இருக்குது, குவிஸ் ஆப்பு. அதில் இந்து சமய அறநிலைத்துறை தேர்வுக்கான சைவம், வைணவம், முந்தைய வினாதல் கேள்விகள், அது மட்டும் இல்லாமல் முக்கியமான வினாக்கள் இப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே இருக்குது. அந்த ஆப்பை நீங்கள் ப்ளே ஸ்டோர்லேயும் டவுன்லோட் பண்ணலாம். அந்த ஆப்கான லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ அங்கே போய் பாருங்கள். சரி, வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். விநாயகர் அப்படின்ற சொல்லுக்கு நாயகர் இல்லாதவர் அப்படின்னு சொல்லிட்டு பொருள். விநாயகருக்கு ஓம் அனீஸ்வராய நம அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மந்திரம் இருக்குது. அதாவது தனக்கும் மேல் ஒரு நாயகர் இல்லாதவர் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு அர்த்தம். எல்லோருக்கும் மேலானவர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாமல் விக்னேஸ்வரர் அப்படின்ற பெயரும் இவருக்கு இருக்குது. விக்னம் அப்படின்னாக்கா தடை அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். ஸோ தடைகளை தடுப்பவர், தடைகளை நீக்குபவர், அதனால் இவருக்கு விக்னேஸ்வரர் அப்படின்ற பெயரும் இருக்குது. உங்களுக்கு தெரியும், ஓம் அப்படின்றது பிரணவம். இந்த ஓம் அப்படின்றது 2 எழுத்தில் ஆ ஊ இம் அப்படின்னு சொல்லிட்டு 3 எழுத்துக்கள் கூடினது தான் இந்த ஓம். இந்த ஓம் அப்படின்ற இந்த பிரணவம் சிவபெருமானிட்டு உருவானது. இந்த பிரணவ அப்படின்றதுக்கு என்றும் புதிது அப்படின்னு அர்த்தம். இந்த ஓம் அப்படின்றதுக்கு வடிவமே விநாயகர் தான். ஓம் பிரணவானன தேவாய நம அப்படின்றது அவருடைய மந்திரங்களில் ஒன்று. இதில் மேல் சுழி இருக்கு இல்லையா, அந்த இடம் விநாயகருடைய ஒடிந்த கொம்பு இருக்கும் இடத்தையும், அது அங்கேருந்து வலது கை வழியாக மேலே ஏறி கிரீடத்தை சுற்றி இடக்கையோடைய பாசம் வரைக்கும் வளைஞ்சி நெத்தி பொட்டு வரைக்கும் போய் துதிக்கை வழியாக கீழே கால் வரைக்கும் இறங்குது. இடக்கையும் அதில் இருக்கிற அந்த மோதகமும் 0 அப்படின்றத சுழி குறிக்குது. அதனால ஓம் அப்படின்ற வடிவமே விநாயகருடைய வடிவம் தான். இவருக்கு 5 கரங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு திருமூலர் 5 கரத்தனை ஆணை முகத்தனை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. இவருடைய துதிக்கையில் ஒரு குடம் வச்சிருக்காரு. இந்த குடத்தோடைய நீரால் தன்னுடைய தாய் தந்தையான சிவபெருமானையும் பார்வதியையும் நீராட்டி வழிபடுறாரு. இவர் தன்னுடைய தாய் தந்தை, அதாவது சிவன் பார்வதி கிட்ட மிகவும் பக்தி கொண்டிருக்கிறாரு. அவருடைய பின்னாடி இருக்கிற 2 கைகளில் பாசத்தையும் அங்குசத்தையும் வச்சிருக்காரு. ஒரு யானைப்பாகன் யானையை அடக்க பாசத்தையும் அங்குசத்தையும் வச்சிருப்பாரு. விநாயகர் 2டையுமே தன்னுடைய கையில் வச்சிருக்காரு. ஸோ உயிர்களாகி நம்மளை நேர் வழியாக நடக்க வைக்கிறதுக்கு அவர் இந்த பாசத்தையும் அங்குசத்தையும் தன்னுடைய கையில் வச்சிருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அவர் இடது கையில் மோதகத்தை வச்சிருக்காரு. இந்த மோதகத்தை அமிர்த கலசம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த 5 கரங்களில் ஒரு கை, அதாவது தன்னுடைய துதிக்கையை தாய் தந்தையருக்கும், இன்னொரு கையை தேவர்களுடைய நலத்துக்காகவும், ஒரு கையை தனக்காகவும், மிச்ச 2 கைகளை ஆன்மாக்களுடைய நன்மைக்காகவும் அவர் பயன்படுத்துகிறாரு. சிவனுக்கு பிள்ளையார், முருகர், வீரபத்திரர் அப்படின்னு சொல்லிட்டு 3 பிள்ளைகள் இருக்காங்க. அதில் மூத்த பிள்ளையார். அதனால தான் அவரை பிள்ளையார் அப்படின்னு சொல்லிட்டு மரியாதையாக அழைக்கிறாங்க. விநாயகரை வணங்குறதால ஆணவம், கண்மம், மாயை அப்படின்ற மலங்கள் நீங்கும். அது மட்டும் இல்லாமல் விநாயகரை வணங்குறவங்களுக்கு லட்சுமியோட அருள் எப்பவுமே கிடைக்கும். விக்னங்கள் அப்படின்னு சொல்லப்பட்ட தடைகள் நீங்கும். அதனால தான் எந்த ஒரு விஷயம் செய்யறதா இருந்தாலும் விநாயகரை முதல்ல வணங்கிட்டு தான் எந்த ஒரு விஷயத்தையும் ஆரம்பிப்பாங்க. விநாயகர் குருவா அருள் புரிவார். குருவடிவாகி கோலையன் தண்ணில் திருவடி வைத்து அப்படின்னு சொல்லிட்டு ஔவையார் சொல்றாங்க. ஔவையார விநாயகர் தன்னுடைய துதிக்கைகளால ஏந்தி கைலாயத்தில் சேர்த்தார் அப்படின்ற புராணமும் இருக்கு. விநாயகருடைய முக்கியமான துதியில ஒன்று, திருவாக்கும் சேகரமும் கைகூட்டும் செஞ்சொல், பெருவாக்கும் வீடும் பெருக்கும் உருவாக்கும், ஆதலால் வானோரும் ஆணைமுகத்தனை காதலால் கூப்புவர்தம் கை. அதாவது விநாயகர் செல்வத்தை அதிகரிக்கும்படி செய்வார், செய்கின்ற எல்லா காரியத்தையும் வெற்றி பெற உதவுவார், பேச்சு வன்மையை தருவார், பெருமையை பெருகச் செய்வார், உடம்பை திடமாக்குவார், ஆதலால் அவரை தேவர்களும் பக்தியோடு கும்பிடுவார்கள் அப்படின்றது தான் இதோடைய பொருள். விநாயகர் சதுர்த்தி விழா அப்படின்றது இந்துக்கள் பண்டிகையில் மிகவும் முக்கியமான ஒரு விழா. மற்ற எல்லா விழாவுடைய ஸ்டார்டிங் பாயிண்ட் அப்படின்னு சொல்லிட்டு இதை சொல்லலாம். ஸோ இதுக்கப்புறம் தான் இந்துக்கள் கொண்டாடுற மிக முக்கியமான பண்டிகைகள் நவராத்திரி, தீபாவளி, அதேமாதிரி முக்கியமான பண்டிகைகள் எல்லாமே விநாயகர் சதுர்த்தி கழிச்சு தான் வரும். ஆவணி மாதம் அமாவாசை கழிச்சு 4ஆம் நாளில் நம்ம விநாயகர் சதுர்த்தியை கொண்டாடுறோம். விநாயகர் உருவத்தை மஞ்சள், சந்தனம், கோமயம், அதாவது சாணம், களிமண், இதே மாதிரி எல்லா பொருளையும் பிடிச்சி வழிபடுறது வழக்கமான ஒரு விஷயம். ஒரு காலத்தில் கஜமுகாசூரன் அப்படின்ற ஒரு அரக்கன், அதாவது யானை போன்ற முகம் கொண்ட ஒரு அரக்கன், தன்னை மனுஷங்களாலையும் விலங்குகளாலையும் ஆயுதங்களாலையும் யாராலையும் கொல்ல முடியக்கூடாது அப்படின்றது தான் அந்த வரம். இந்த வரத்தை வாங்கிட்டு அவன் தேவர்களுக்கு மிகவும் கொடுமைகளை செஞ்சு வந்தான். இவன் செஞ்ச இந்த கொடுமைகளை தாங்க முடியாத தேவர்கள் சிவபெருமானை நோக்கி தவம் பண்ணாங்க. சிவபெருமானுக்கு இந்த கஜமுகாசூரன் வாங்கின அந்த வரத்தை பற்றி தெரியும். மனிதனும் மிருகமும் கலந்த உருவத்தை அவர் படைக்கிறாரு. முன்னாடி சொன்ன மாதிரி கஜமுகாசூரன் தன்னை எந்த ஆயுதங்களாலையும் கொல்ல முடியக்கூடாது அப்படின்ற வரமும் வாங்கியிருந்தான். அதனால விநாயகர் தன்னுடைய தந்தத்தை உடைச்சி கஜமுகாசூரனை வதம் பண்ணுறாரு. அதனால தான் விநாயகருக்கு ஒரு தந்தம் உடைஞ்சும் ஒரு தந்தம் முழு நீளத்தோடனும் இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். மேலும் இது மாதிரி நிறைய வீடியோக்கள் வேணும் அப்படின்னாக்கா கண்டிப்பாக நம்ம காம்படிஷனல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.